வணக்கம். மீண்டும் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரவீன். வர்ணியா. முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலோடு இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பு. முதலமைச்சர் பழனிசாமி தகவல். மக்களவை தேர்தல் கூட்டணி தோழமை கட்சிகளுடன் திமுக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. புல்வாமா தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் உரிமையாளர் கண்டுபிடிப்பு. தேசிய புலனாய்வு அமைப்பினர் தீவிர விசாரணை. வன்முறைக்கு பாதுகாப்பு படையினரே காரணம். அருணாச்சல பிரதேச முதல்வர் குற்றச்சாட்டு. மக்களவைத் தேர்தலோடு 21 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்புள்ளதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் அரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் பழனிசாமி மக்களின் எண்ணப்படியே கூட்டணி அமைந்துள்ளதாக தெரிவித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மு.க. ஸ்டாலின் பொதுமக்களிடம் பொய்களை பேசி வருவதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். மு.க. ஸ்டாலின் தமது கட்சியின் மூத்த தலைவர்களை ஓரம் கட்டிவிட்டு வாரிசு அரசியல் நடத்தி வருவதாக முதல்வர் தெரிவித்தார். தமிழகத்தில் தொடர்ந்து தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்றும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். ஏப்ரல் மாசத்துல நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த அரூர் சட்டமன்ற தொகுதி, பாபிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி, தமிழ்நாட்டில் 26 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் அந்த நாடாளுமன்ற பொது தேர்தலோடு வர இருக்கின்றது. இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இன்னும் பல கட்சிகள் நம்முடைய கூட்டணியில் வர இருக்கின்றன. நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி, நம்முடைய கூட்டணி. மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக தோழமை கட்சிகளுடன் திமுக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. மக்களவை தேர்தலில் காங்கிரசுடன் திமுக தொகுதி பங்கீடு செய்து கொண்ட நிலையில் தோழமை கட்சிகளுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடன் திமுக கடந்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் அந்த கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து இறுதி செய்யப்படவில்லை. இந்நிலையில் திமுக பொருளாளர் துரைமுருகன் தலைமையிலான குழுவினர் தொகுதி பங்கீடு குறித்து இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட காரின் உரிமையாளரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கண்டுபிடித்துள்ளனர். காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் கடந்த 14ஆம் தேதி துணை ராணுவப்படை வீரர்கள் சென்ற பேருந்து மீது வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட காரை மோத செய்து ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த தீவிரவாதி நடத்திய பயங்கர தாக்குதலில் 44 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இச்சம்பவம் இந்தியா மட்டுமின்றி உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரின் உரிமையாளரை தேசிய புலனாய்வு படையினர் கண்டுபிடித்துள்ளனர். அவரது பெயர் சஞ்சத் பட் என்பதும் அனந்த்நாக் மாவட்டத்தை சேர்ந்ததும் என்பதும் தெரியவந்துள்ளது. தாக்குதலுக்கு முன்பாக ஜெய்ஷ் இ முகமது அமைப்பில் இணைந்து தனது காரை வெடிகுண்டு தாக்குதலுக்கு வழங்கியுள்ளதும் தெரியவந்துள்ளது. தலைமறைவாக உள்ள சஞ்சய் பட்டை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை பாகிஸ்தான் அரசு பாதுகாப்பான இடத்தில் வைத்துள்ளதாக உளவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானின் ராவல்பிண்டி நகரில் இருந்து கொத்கானி எனும் இடத்திற்கு மசூத் அசாரை அழைத்து சென்று பாதுகாப்பாக வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் உள்ள இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் நேற்றிரவு மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியான நௌஷேரா பகுதியில் உள்ள இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறிய ரக பீரங்கிகளை கொண்டும் துப்பாக்கிகளால் சராமரியாக சுட்டும் தாக்குதல் நடத்தினர். பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து 3வது நாளாக காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. அருணாச்சல பிரதேசத்தில் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு பாதுகாப்பு படையினரின் தவறான நடவடிக்கை காரணம் என முதல்வர் பீமடு காண்டு குற்றம் சாட்டியுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் வசித்து வரும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த 6 சமூகத்தினருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நடத்தி வந்த போராட்டம் வன்முறையாக வெடித்துள்ளது. பல்வேறு இடங்களில் கடைகள் மற்றும் ஏராளமான வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன.
போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 2 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் இடா நகரில் காவல் நிலையம், தீயணைப்பு நிலையம் ஆகியவை தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இந்நிலையில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தவறான நடவடிக்கையே வன்முறைக்கு காரணம் என முதல்வர் பீமா காண்டு குற்றம் சாட்டியுள்ளார். तो इसका बावजूद भी जो इंसिडेंट हुआ है तो मैंने ऑलरेडी कमिश्नर लेवल का एक इन्वेस्टिगेटिंग कमेटी मैंने कमिश्नर लेवल का गठन कर दिया है। अभी सरकार का जो स्टैंड है पीआरसी के ऊपर में ये बहुत ही क्लियर है कि हम लोग इसको टेक अप नहीं करेंगे। तो हम चाहेंगे कि पूरे जो सच्चाई जो है पब्लिक के सामने आना बहुत ज़रूरी है। हमें भी लगता है कि इस पूरे मामला के पीछे में किसी न किसी का हाथ तो ज़रूर है, नहीं तो इतने हमारा अरुणाचल बहुत ही पीसफुल स्टेट है और कैपिटल एरिया तो काफ़ी पीसफुल हमारा एरिया है। லஞ்சம் வாங்குவோரை தூக்கில் போட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மதுரை சூர்யா நகரைச் சேர்ந்த பரணி பாரதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழ்நாடு மின்வாரியத்தில் உதவி பொறியாளர் பணிக்கு நடந்த எழுத்துத் தேர்வில் வினாத்தாள் தேர்வுக்கு முன்னதாகவே வெளியானதாக கூறியுள்ளார். எனவே தேர்வை ரத்து செய்துவிட்டு புதிதாக தேர்வு நடத்த வேண்டும் என்றும் மனுவில் அவர் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன், எஸ். சுந்தர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது எழுத்துத் தேர்வு வினாத்தாள் சமூக வலைதளங்களில் வெளியானது எப்படி என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அரசு துறைகளில் லஞ்சம் வாங்கும் பழக்கம் உள்ளதாக குற்றம் சாட்டிய நீதிபதிகள் அவை முற்றிலும் ஒழிய வேண்டுமென்றால் லஞ்சம் வாங்குவோரை தூக்கில் போட வேண்டும் என்றனர். மேலும் அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து தேச துரோக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 8, 9 தேதிகளில் ஆர்ப்பாட்டம். ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 8, 9 ஆகிய தேதிகளில் மாவட்ட தலைநகரங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில ஒருங்கிணைப்பாளர் செல்வராஜ், ஓய்வூதியம், நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் போராடியவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். போராடியவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவர் பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் அழைக்க வலியுறுத்தி மார்ச் 8, 9 ஆகிய தேதிகளில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். எங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளையும் நீங்கள் நேரில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும். பழிவாங்கும் நடவடிக்கைகளை முற்றாக ரத்து செய்ய வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளுக்காக வருகிற 8ஆம் தேதி அன்று உலக மகளிர் தினம். அந்த உலக மகளிர் தினத்தன்று பெண்களை அதிக அளவில் திரட்டி இந்த அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் மாலை 5 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமை பொறுப்பேற்க தகுதியற்றவர் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி திருப்பூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், திருப்பூரில் துறைமுகத்தை விரிவுபடுத்துவேன் என்று ஸ்டாலின் கூறியது வியப்பை ஏற்படுத்தியதாக கூறினார். ஆகவே திருப்பூர் மாநகரம் எதிர்காலத்தில் இங்கே துறைமுகத்தை நான் விரிவுபடுத்தப் போகிறேன் என்று பேசியிருக்கிறார். இது வேடிக்கையாக இருக்கிறது. நான் ஏன்னு சொன்னால் 400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற கடல் இங்கே இருக்கிறது. ஆனால் திருப்பூர் மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு துறைமுகத்தை நான் விரிவுபடுத்தப் போகிறேன் சொல்கிறார் என்று சொன்னால் அவர் தளபதியாக இருப்பதற்கு தகுதியானவரை தவிர தலைமை பொறுப்பு ஏற்பதற்கு தமிழகத்திலே தகுதி பெற்றவர் என்பதை நான் நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இதனிடையே சிவகங்கையில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் டிடிவி தினகரன் கட்சிக்கு மூடு விழாதான் நடத்த வேண்டும் என்றார். மு.க. ஸ்டாலினுக்கு பொது அறிவு கிடையாது என்றும் வைகை செல்வன் விமர்சித்தார்.
பெட்ரோல் பைப்லைன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் இருகூர் பகுதியில் இருந்து கர்நாடக மாநிலம் தேனகொந்தி பகுதிக்கு பெட்ரோல் எடுத்து செல்லும் பணிகளை பாரத் பெட்ரோல் நிறுவனம் தொடங்கியுள்ளது. இதற்காக திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக விளைநிலங்களில் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பெட்ரோல் குழாய்கள் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளிக்க சென்றனர். ஆனால் ஆட்சியரை சந்திக்க காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் பின்னர் ஆட்சியர் பழனிசாமியை சந்தித்து மனு அளித்தனர். இப்போ பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் எங்களுடைய விவசாய நிலங்களின் வழியாக ஒரு குழாய் போட்டதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி முந்தைய முதல்வர் அம்மா அவர்கள் கெயில் நிறுவனத்தினுடைய குழாய் விவசாய நிலங்கள் வழியாக போகுது அப்படின்னு சொல்லும்போது அதை தடுத்து நிறுத்தி சாலையோரமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த மாதிரி இந்த அரசும் எங்களுடைய பெட்ரோல் குழாயை சாலையோரமாக மாற்றி விடணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த மனுவை பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி தருவாங்க அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் பிரதமர் மோடி மீதான நம்பிக்கை குறைந்து மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக கூட்டணி அமைக்காமல் போட்டியிட்டால் டெபாசிட் கூட வாங்காது என்றார். திமுக, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக அமைந்துள்ளதாகவும் இது புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெறும் என்றும் இளங்கோவன் தெரிவித்தார். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். 5 விமான நிலையங்களை நிர்வாகம் செய்யும் பொறுப்பை அதானி நிறுவனத்திடம் அளிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கவுகாத்தி விமான நிலையம் தவிர்த்து 5 விமான நிலையங்களை சாதகமான தொகைக்கு அதானி நிறுவனம் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவனந்தபுரம், மங்களூர், கவுகாத்தி, லக்னோ, அகமதாபாத், ஜெய்ப்பூர் ஆகிய விமான நிலையங்களை தனியாரிடம் ஒப்படைக்க மத்திய அரசு முடிவு செய்ததற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து மக்களவைத் தேர்தலில் உத்தரகண்ட், மத்திய பிரதேசத்திலும் சமாஜ்வாதி கட்சியுடன் பகுஜன் சமாஜ் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளது. மத்திய பிரதேசத்தில் உள்ள 29 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சியும் மீதமுள்ள 26 தொகுதிகளில் பகுஜன் சமாஜ் கட்சியும் போட்டியிட உள்ளதாக மாயாவதி, அகிலேஷ் யாதவ் ஆகியோர் கூட்டாக அறிவித்துள்ளனர். அதேபோன்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள 5 தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சி 1 தொகுதியிலும் பகுஜன் சமாஜ் கட்சி 4 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தென்னை நார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. பொள்ளாச்சி அருகே உள்ள வடசெத்தூர் கிராமத்தில் மகேந்திரன் என்பவர் தென்னை நார் உற்பத்தி தொழிற்சாலை நடத்தி வருகிறார். தொழிற்சாலை அருகே உள்ள மின்மாற்றியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தென்னை நார் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகம் காரணமாக தீ மளமளவென பரவியதால் இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. புல்வாமாவில் உயிர்நீத்த வீரர்களுக்கு சமர்ப்பிக்கும் வகையில் ஆரணியில் 380 மாணவ மாணவிகள் பங்கேற்று 1 மணி நேரம் சூரிய வழிபாடு செய்து உலக சாதனை படைத்தனர். புல்வாமா தாக்குதலில் உயிர்நீத்த வீரர்களுக்கு நாடு முழுவதும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. ஆரணி அருகேயுள்ள தனியார் பள்ளியில் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 380 மாணவர்கள் பங்கேற்று 1 மணி நேரத்தில் 1540 அடி எடுத்து வைத்து சூரிய வழிபாடு செய்தனர். இது உலக சாதனையாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி அருகே ரயில் விபத்தில் இருந்து மகனை காப்பாற்ற தன்னுயிரை கொடுத்த தாயின் பாசத்தை கண்டு பயணிகள் கண்ணீர் விட்டு அழுதனர். திருத்தணியை அடுத்த மேட்டுக்காலனியை சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவர் தனது மனைவி ரேவதி மற்றும் மகனுடன் சென்னை செல்வதற்காக தண்டவாளத்தை கடக்க முயன்றார். அப்போது வேகமாக வந்து கொண்டிருந்த அதிவிரைவு ரயிலை பார்த்து மக்கள் கூச்சலிட்டனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ரேவதி தனது மகன் தனுஷை நடைமேடையில் தூக்கி வீசிவிட்டு ரயிலில் அடிபட்டு இருந்தார். வியட்நாம் சென்றடைந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுடன் நாளை பேச்சுவார்த்தை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் வியட்நாமில் நாளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். ஐநா பாதுகாப்பு அவையின் தீர்மானங்களை மீறியும் வடகொரியா தொடர்ந்து அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை சோதனை நடத்தி வந்ததால் அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே போர் மூழும் சூழல் ஏற்பட்டது. இந்த சூழலில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இரு நாட்டு தலைவர்களும் சிங்கப்பூரில் சந்தித்து பேசினர். அப்போது வடகொரியா ஆயுதமற்ற நாடாக மாறும் என கிம் ஜாங் உன் உறுதியளித்தார். எனினும் வடகொரியா மீதான பொருளாதார தடைகளை நீக்குவது உள்ளிட்ட விவகாரங்களில் இரு நாடுகள் இடையே கருத்து வேறுபாடு நீடிக்கிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இரு நாட்டு தலைவர்களும் நாளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வியட்நாம் சென்றடைந்தார். கரூரில் அரசு கல்லூரியில் நடைபெற்ற கபடி போட்டியில் ஏராளமான வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கரூர் மாவட்டம் தான்றோன்றி மலையில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் துறைகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆண்களுக்கான கபடி போட்டியில் 5 துறைகளைச் சேர்ந்த 15 அணிகள் பங்கேற்றுள்ளனர். நேற்று நடைபெற்ற கபடி போட்டியில் மாணவர்கள் சிறப்பாக விளையாடி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். கவனிக்கப்படாத கடைசி பக்கங்களை தன் எழுத்துக்கான கணைகளாக தேர்ந்தெடுத்தவர் சுஜாதா என்னும் மாபெரும் எழுத்தாளர். எழுத்தாளனுக்காக சினிமா இயங்கும் காலத்தை மெய்ப்பித்தவர். இறப்பையும் இறப்பை தாண்டி உள்ள சுவாரஸ்யங்களை மட்டுமே கற்பனை செய்த நேர்மறை சிந்தனையாளர். சுஜாதா குறித்த சில நினைவலைகளை காண்போம். சுஜாதாவின் இடது ஓரத்தில் என்ற சிறுகதை 1962ஆம் ஆண்டு குமுதம் இதழில் ரங்கராஜன் என்ற பெயரில் வெளிவந்தது. குமுதம் ராக்கி ரங்கராஜனின் பெயரும் இவர் பெயரும் குழப்பிக் கொள்ளப்பட்டதால் தன் மனைவியின் பெயரான சுஜாதாவை தன் புனைப்பெயராக வைத்துக் கொண்டார். இதை விகடனின் ஆசிரியர் வழங்கிய ஆலோசனையின் பேரில் மாற்றிக்கொண்டதாக சிலர் கூறுகின்றனர். கணையாழி இதழில் கடைசி பக்கங்கள் எனும் கட்டுரை தொடரை ஸ்ரீரங்கம் SR எனும் பெயரில் எழுதி வந்தார். இதற்கான வாசகர்கள் ஏராளம். கவனிக்கப்படாத கடைசி பக்கங்களை கவனிக்க வைத்தவர் என்ற பெருமை இவருக்கே உண்டு. தனது JK எனும் நாவலில் தான் விமான பயிற்சி பெற்ற அனுபவத்தை வெளிக்காட்டியிருப்பார். புதினங்கள், சிறுகதைகள், நாடகங்கள், தொகை நூல்கள் என 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். ஒரு கவிதை தொகுப்பும் படைத்துள்ளார். காயத்ரி, கரையெல்லாம் செண்பகப்பூ, பிரியா, விக்ரம், வானம் வசப்படும், ஆனந்த தாண்டவம் போன்ற இவரது கதைகள் திரைப்படங்களாக வெளிவந்துள்ளன. அறிவியலை ஊடகம் மூலமாக மக்களிடம் கொண்டு சென்றதற்காக தேசிய அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் அவருக்கு 1993ஆம் ஆண்டு விருது வழங்கி கௌரவித்தது. சுஜாதாவின் எழுத்துப்பணியை பாராட்டி அவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி பாராட்டியது. ரோஜா, இந்தியன், ஆயுத எழுத்து, அந்நியன், பாய்ஸ், முதல்வன், விசில், கன்னத்தில் முத்தமிட்டால், சிவாஜி, வரலாறு, செல்லமே போன்ற திரைப்படங்களில் சுஜாதா பணியாற்றியுள்ளார். உடல்நிலை மோசமானதால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சுஜாதா சிகிச்சை பலனின்றி 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி மறைந்தார். சொர்க்கம், நரகம் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. இரண்டும் இங்கேதான் என்று எண்ணுகிறேன். அப்படி ஒரு கால் இருந்தால் நரகத்துக்கு போகத்தான் விரும்புகிறேன். அங்கேதான் சுவாரஸ்யமான ஆசாமிகள் இருப்பார்கள். சொர்க்கத்தில் நித்திய அகண்ட பஜனை சத்தம் எனக்கு ஒரு நாளைக்கு மேல் தாங்காது என்ற சுஜாதாவின் எழுத்துக்கள் மரணம் குறித்த அவரது பார்வையை வெளிப்படுத்துகின்றது. இதுதான் சுஜாதாவின் நேர்மறை சிந்தனை. நாளை சுஜாதா பற்றிய சில சுவாரஸ்யமான குறிப்புகள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலோடு இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பு. முதலமைச்சர் பழனிசாமி தகவல்.
மக்களவை தேர்தல் கூட்டணி தோழமை கட்சிகளுடன் திமுக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. புல்வாமா தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் உரிமையாளர் கண்டுபிடிப்பு, தேசிய புலனாய்வு அமைப்பினர் தீவிர விசாரணை. வன்முறைக்கு பாதுகாப்பு படையினரே காரணம், அருணாச்சல பிரதேச முதல்வர் குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேரில் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.